மார்க்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படி சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, கரண்ட் அரசியலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி பேசட்டும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அடையாளத்தை இழிவுபடுத்தக்கூடிய முறையில தன்னுடைய செயல்களையும் செய்கைகளையும் காட்டிக்கொண்டு ஆபாச பாடல்களுக்கு டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறப்போ மத ஒரு அந்த மதத்துக்காரங்களுக்கு மனம் புண்படத்தான் செய்யும், எதிர்க்கத்தான் செய்வாங்க. இன்னும் நிறைய பேர் நீங்க ஏன் பொங்கல்லாம் கொண்டாட மாட்டேங்கிறீங்க? அதே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஒரே இறைவன் சொல்லிட்டான், என்னை மட்டும்தான் வணங்கணும், என்னை தாண்டி வேற இடத்தையா வணங்கணும்னா நீ சொல்லி முடிஞ்சா நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிடுவேன். எப்படி நீ இஸ்லாத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆணி அடிச்ச மாதிரி ஒன்று அடிச்சு வச்சிட்டாங்க அடிப்படையிலேயே. எவனாவது மாறுவானா? அப்படிங்கிறப்ப இப்போ பொங்கல் கொண்டாடுறாங்க. பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்க? வேற ஒரு கடவுளுக்கு படைக்கிறாங்க, அந்த கடவுளை வணங்கிட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க. அங்க போய் இவன் பொங்கல் கொண்டாடினான்னா, இல்லை இவன் வீட்டிலே பொங்கல் கொண்டாடினான்னா, இவன் அந்த கடவுளுக்கு படைக்கணுமா இல்லையா? அப்ப வேற ஒரு கடவுளை வணங்கிட்டான்னு வந்துருச்சா இல்லையா? இப்ப இவனுக்கு ஆணி அடிச்ச மாதிரி என்ன சொல்லி வச்சிருக்கு? இங்க பார், இறைவனை